Hi friends, welcome to yuvaskitchen. இன்னைக்கு நம்ம yuvaskitchen சேனல்ல ஒரு சின்ன சண்டே vlog தான் பார்க்க போறோம். இந்த சண்டே அன்னைக்கு என்னோட போர்வீரர்கள்லாம் என்னென்ன பண்ணாங்க, அதே மாதிரி நான் என்னென்னலாம் இந்த சண்டே பண்ணேங்கிற வீடியோ தான் இந்த vlogல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலாக லாஸ்ட் 2 days அம்மா வீட்டில் தான் இருந்தேன், கோல்ட் அண்ட் ஃபீவருங்கிறனால. ஸோ என்னால் பெரிய வீடியோ எதுவும் எடுக்க முடியல. லாஸ்ட்டாக ஈவினிங் கிளம்புறப்ப மட்டும்தான் நான் வீடியோ எடுத்தேன். ஸோ அதை நான் இங்கே போஸ்ட் பண்ணியிருக்கேன். இவனை பற்றி நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இவன் வந்து பாம்பு பிடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு. அப்புறம் உஜாலா வந்து காட்டி கொடுக்கறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு. இந்த சண்டே மார்னிங் இவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் உழைச்சிட்டே இருந்தாங்க. ஸோ என்னென்னு போய் பார்க்கும்போது ஒரு குட்டி பாம்பு ஒன்று பிடிச்சிருந்தாங்க. பாம்பு எங்காவது மேலே தூக்கி போட்டுருவானுங்களோன்னு பயத்தில் கொஞ்சம் தூரத்துலேயே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இவனுங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப தூசி தான், ஏன்னா நாகப்பாம்பையே அசால்ட் பண்ணிடுவாங்க இவங்க. ஸோ இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருந்துக்கணும். நான் மோஸ்ட்லி காட்டுக்கு போகிறதுனாவே இவங்க 2 பேரும் கூட வந்துடுவாங்க. ஸோ எந்த ஒரு பாம்பு பயமும் எனக்கு இருக்காது. உதவி விட்டுறாதடா மேலகிது. ஸோ இந்த சண்டே அவங்களுக்கு பாம்பு கறி தான் போல், வாழைக்காட்டுக்குள்ளே தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ சண்டே லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைம் போல் கோயிலுக்கு தீம் போட்டுருந்தேன். எனக்கு வந்து அம்மா வீட்டில் இருந்தாலே வந்து ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ இந்த கோழிகளோட சவுண்டு, கிளி கத்துறது, இது எல்லாமே வந்து எனக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். இங்கே இருக்கிற பெரிய சேவல் வந்து இந்த குஞ்சுகளுக்கு எல்லாமே வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். நாம் வழியில் நடந்து போனாவே வந்து நம்மளையே வந்து ஒவ்வொரு டைம் கொத்தருக்கு வரும். ஸோ அவ்வளோ செக்யூராக இது வச்சுருக்கோம். ஸோ கோழிகளுக்கெல்லாம் அரிசி போட்டாச்சு. அம்மா வந்து வாழைப்பூ வடை செய்கிறதுக்காக வாழைப்பூ சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி இருந்த சீத்தாப்பழ மரத்தில் பழம் காய்ச்சிருக்கு. அந்த பழத்து மேலே இருக்கிற எறும்புக போகிறதுக்காக அதை வெளியிலே வச்சுருக்காங்க. தோட்டத்தில் எங்கெங்கெல்லாம் வெள்ளையி இருக்கோ அங்கெல்லாமே வந்து எறும்பு சுற்றி இருக்கோ. அதை பார்த்து எல்லாருமே வந்து வெள்ளையை வந்து எறும்பு சாப்பிட்ருது அப்படின்னு நினைப்பாங்க. பட் ரீசன் வந்து அது இல்லை. ஆக்சுவலாக அந்த ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணிக்குது. மில்லிபக்ஸ் அதாவது வெள்ளையை வந்து செடியிலேருந்து ஃபுட்டை எடுத்து சுகராக கன்வெர்ட் பண்ணிக்குது. எறும்புக வந்து அந்த சுகரை எடுத்துக்குது. ஸோ சுகரை எடுத்துகிட்டு எறும்புக வந்து வெள்ளையைக்கு வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ நாம் திங்க் பண்ணுறது எப்பவுமே வந்து வெள்ளையை வந்து எறும்பு சாப்பிட்ருக்குன்னு தான் நம்ம நினைப்போம். ஸோ இதை விரட்டுறதுக்கு வந்து ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு 10-20 போல் பூண்டையும் மிளகாயையும் தட்டி உள்ளே போட்டுட்டு ஒரு 30 நாள் போல் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணோன்னா போயிடும். பட் சின்ன செடி அதுவும் 1-2 தான் பரவாயில்ல. பட் இவ்வளோ பெரிய மரத்துக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ யாராவது தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ போன டைம் நான் வீடியோ எடுக்கும்போதே வந்து கொஞ்சம் மிளகாயெல்லாம் பழுத்திருந்தது. ஸோ அதையும் அது கூடவே வந்து 1 வீக் போல் இருந்த மிளகாயையும் பொறிச்சு காய வச்சுருக்கோம். கூடையில் இருந்த மிளகாய் எல்லாமே வந்து இப்போ காய போட்டது. சீக்கிரமாக காயணுன்னா அதை வந்து தண்ணியில் வேக வச்சு காய போடுவாங்க. ஸோ சீக்கிரமாக காஞ்சிரும். ஸோ இது வந்து 2 daysக்கு முன்னாடி காய போட்டது, இப்போ நல்லா காஞ்சிருக்கு. அம்மா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக வாழைப்பூ வடை செஞ்சிட்ருக்காங்க. எப்போவுமே நார்மலாக மேக் பண்ணுற பருப்பு வடை மாதிரி தான். கடைசியாக வந்து வாழைப்பூ லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான். வாழைப்பூவில் வந்து கோலா உருண்டை செய்கிறது எப்படின்னு போன வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், விருப்பம் இருந்தால் பாருங்கள். ஸோ இந்த வாழைப்பூ வடையோட டீட்டெயில் ரெசிபி வீடியோ வந்து yuvaskitchenல அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணது நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள்.
நார்மலாக பருப்பு வடை கரைக்கிற மாதிரியே பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு, சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறமா வந்து கடைசியாக இந்த மாதிரி வாழைப்பூ வந்து பொடியாக கட் பண்ணி அதோட சின்ன வெங்காயம் மறுபடியும் வந்து கொஞ்சமாக புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணி உருண்டை பிடிச்சிக்க வேண்டியது தான். ஸோ நானும் மம்மியும் தான் வடை சுட்டுட்டு இருந்தோம். நான் வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த குளிருக்கு சூடாக வாழைப்பூ வடை கூட ஏலக்காய் டீயும் போட்டிருந்தேன். ஸோ ஈவினிங் டைம் வந்து கோழியில் அடைக்கிற நேரம் ஆயிடுச்சு. ஸோ அதுவே வந்து அந்தந்த ட்ரேயில் அடைச்சி வச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப குளிருங்கிறதுனால மேலே வந்து ஒரு தார்பாய் மாதிரி போட்டு மூடி வச்சுருக்காங்க. நான் போன டைம் வந்தபோது எல்லா கோழியுமே வந்து குஞ்சு பொரிச்சிருந்தது. ஸோ எந்த முட்டையுமே இல்லை. இந்த டைம் வந்தபோது வந்து கொஞ்சம் முட்டை விட்டுருந்தது. எல்லாமே சைஸ் பார்த்திங்கன்னா சின்னது பெருசுமாக இருந்தது. ஸோ இந்த முட்டை எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பாக்ஸில் கொஞ்சமாக அரிசி எடுத்துகிட்டு அதில் இந்த முட்டையை வச்சு எடுத்துகிட்டு போனோம்னா உடஞ்சி போகாமல் இருக்கும். இந்த அரிசி வந்து ஆக்சுவலாக இங்கே விளைய வச்சது தான். 2017 அப்படி வந்து போட்டது. இது இன்ன வரைக்குமே வந்து எங்களுக்கு இந்த அரிசி தாட்டுது. இந்த பிக்சர் வந்து 2017 நெல்வயல் போட்டிருந்த போது எடுத்தது. அந்த நெல்லிக்காய் மரம் கூட அங்கே இருக்குது பாருங்கள். என்னோடய கசின் பிரதரோட ஃப்ரெண்ட் வந்து இப்போ தான் 1 வீக் பிஃபோர் தான் அமுல் ஐஸ்கிரீம் பார்லர் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் இன்வைட் பண்ணதுனால நானும் என் ஹஸ்பண்டும் வந்து பார்லருக்கு போயிருந்தோம். இது வந்து திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் உடுப்பிரிச்சி பக்கத்தில் இருக்குது. கோல்டுங்கிறதுனால அளவாக 2 மட்டும்தான் சாப்பிட்டேன். இது குக்கி அண்ட் க்ரீமும் அண்டு அல்ஃபோன்சோ மேங்கோ இந்த 2 ஃப்ளேவரும் சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் வந்து சிக்கன் சவர்மா இந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ் போடுறதுக்காக வெளில ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஸோ அம்மா வீட்டிலேருந்து பார்லருக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ 2 டேஸாக வீட்டில் லேடிஸ் இல்லைனாவே உங்களுக்கே நல்லா தெரியும் வீடு எப்படி இருக்கும்னு. எனக்கும் அப்படி தான் ஷாக்காக இருந்தது. இது எல்லாமே வந்து டெலஸ்கோப்போட பார்ட்ஸ் தான். மண்டே ஈவினிங் ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன் ரெண்டுமே வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்குங்கிறத பார்க்குறதுக்காக என் ஹஸ்பண்ட் வந்து இதை அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு வந்து இந்த மாதிரி ஏரியாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ இந்த சண்டே விலாக் இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மண்டே அன்னைக்கு எடுத்த டெலஸ்கோப் வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த சண்டே விலாக் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி யுவாஸ் கிச்சன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எந்த பார்ட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.